வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ப ரீசென்ட்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு முக்கியமான மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா ஓடிக்கிருக்க படம் தான் என்னடா ஆச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஃபைனலி டிராகன் படத்த நான் பார்த்துட்டேன். டிராகன் படம் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துச்சு, என்ன மாரி என்டர்டெயின் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும், இந்த படத்துல என்னலாம் முக்கியமான சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். டிராகன் படம் பார்க்காதவங்க மறக்காம படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராச்சும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இந்த மாரி டிகோடிங் வீடியோ, ஸ்பாய்லர் வீடியோ, ஜெனுவினா ஹானஸ்ட்டா ரிவ்யூலாம் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? டிராகன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஜின் இந்த ரைஸ் ஆஃப் டிராகன் பாட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபயரு அப்படிங்கிற வச்சு தான் இந்த பாட்டு முழுக்கவே இருக்கும். அதே மாரி தான் இந்த படம் ஸ்டார்ட்டிங் டூ எண்டு வரைக்குமே ஒரு சோஷியல் மெசேஜையும் சரி, ஒரு ஃபன் எலிமெண்ட்டையும் சரி, ஹேப்பியா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா நீங்க குடும்பத்தோட போயிட்டு ஒரு படத்த பார்க்கணும் அப்படின்னா, கன்ஃபார்மா டிராகன் படத்துக்கு வந்து ரெஃபரே பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃபன்னான, என்டர்டெயின்மெண்ட்டான படம்னா உண்மையாலுமே டிராகன் தான். படத்துல ப்ளஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா, படம் முழுக்கவே ப்ளஸ்ஸான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவோட அந்த வந்த படம் தான் டிராகன். டிராகன் படத்துல பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே ஒரு லேகு கூட இல்லாம ஒரு 100% பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்குன ஒரே படம்னா தமிழ் சினிமாவுல டிராகன்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே. நான் ஒரு படத்த 100% ரிவ்யூ வைஸும் சரி, 100% ஸ்க்ரீன் வைஸும் சரி, எல்லாத்துலயுமே கூட்டி நான் பார்த்தது கூட இல்ல. ஆனா இந்த படத்துக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துச்சு. முடிச்சிடலாமா? இந்த படத்த விட்டு ட்ரெய்லர் வந்தப்பயே எல்லாருமே ஒரு விதமா கலாய்ச்சுக்கிட்டாங்க. ஏன்னா, சிவகார்த்திகேயன் நடிச்ச டான் படத்த விட்டு காப்பி மாரி இருக்கு. டான் 2 மாரி இருக்கு அப்படின்னு எல்லாருமே கலாய்ச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை குடுக்குற விதமா பிப்ரவரி 26ஆம் தேதி டிராகன் படம் வந்து மாபெரும் வெற்றி படமா அந்த படத்த விட்டு எந்த சாயலுமே இல்லாம வந்து தரமான ஒரு செய்கை பண்ணுனுச்சுன்னு சொல்லலாம். bloody sweet. டிராகன் படத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே முக்கியமான கேரக்டரா ப்ளே பண்ணியிருப்பாங்க. யாரையுமே விட்டுட்டு போறதுக்கான மனசு கூட இந்த படத்துல இருக்காது. அந்த லெவலுக்கு டைரக்டர் ரைட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே வந்து பெர்ஃபெக்ஷனா இருக்கும்னு சொல்லலாம். இருந்தாலும் டிராகன் படம் இந்த அளவுக்கான டைட்டில் வைஸ்லயே எல்லாருமே கன்ஃப்யூஸ் ஆகுவாங்க. ஏன் இந்த படத்துக்கு டிராகன்னு பேர் வச்சாங்கங்கிறத. அத வந்து படத்த விட்டு ஸ்டார்ட்டிங்லயே காட்டிருவாங்க. யாராச்சும் படத்துக்கு போறதா இருந்தா மறக்காம படத்துக்கு வில்லனா போயிருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். டிராகன் படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ். மத்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக் வந்து ஜவ்வு மாரி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அது கூட இல்ல. எந்த லெவலுக்கு, எந்த சீன்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தான் டைரக்டர் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனே எடுத்திருக்காரு. தேவையான சீன்ஸ்ல அங்கங்க பிட்டா காட்டியிருக்காரு. இருந்தாலும் அது மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்து போர் அடிக்காம போறதுக்கு மிகப்பெரிய காரணமும் அந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லலாம். நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல. ஒரு நல்லா படிக்கிறவன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிருக்கான் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் தெளிவாவே சீன்ஸ்ல வந்து எலிவேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதனாலேயே அந்த கேரக்டரோட நம்ம வந்து ஒண்ணா போற மாரி இருக்கும். ஒண்ணாவே இந்த படத்துலருந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே அந்த கேரக்டரோட ட்ராவல் ஆகுற மாரியே தான் இந்த படத்துல இருந்திருக்கும். இது மிகப்பெரிய பாசிட்டிவ். நெறைய படங்களுக்கு கிடைக்காதது இந்த படத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் யார்ரான்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்கின் சாரோட கேரக்டர் வந்து எந்த படத்துலயுமே இல்லாத ஒரு கேரக்டரா இந்த படத்துல வந்து டிசைனிங் பண்ணி, அந்த கேரக்டர் வந்து படம் முடியிறப்ப நம்பலாம் ஒரு உச்சத்திலேயே கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு ஒரு ஐகானிக் கேரக்டரா மாத்தி வச்சிருந்தாரு டைரக்டர். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, மிஸ்கின் சாரோட கேரக்டர விட மத்த எந்த கேரக்டருமே அவ்வளோ பெருசா இவால்வேஷன்லாம் ஆகாது. ஆனா, மிஸ்கின் சார் மாரி ஒரு புரொஃபசர் இல்லன்னு படம் பார்த்துட்டு வந்த அவ்வளோ பேத்துக்குமே மைண்டா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லாம தான் இருந்திருக்கும். ஏன்னா, மிஸ்கின் சார் வந்து குடுத்த வேலைய சரியாவே செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இப்படி ஒரு கேரக்டர் வந்து மிஸ்கின் சாருக்கு இனிமே கிடைக்காதுன்னு சொல்லலாம். இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அறிய நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிராகன் படத்துல 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. ஒண்ணு அனுபாமா, இன்னொன்னு கயாடு. அனுபாமாவோட ரோல் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ்ன்னு சொல்லலாம். மிகப்பெரிய மேஜர் ரோல் இந்த படத்துல அவங்களும் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, காலேஜ் பர்சன்ஸ்ல வந்து
பிரதீப்பை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு லவ்வராக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக ஒரு குட் ஃப்ரெண்டாக ஒரு ப்ரொஃபஸராக எப்படியெல்லாம் பிரதீப்பை கைட் பண்ணணுமோ அந்த லெவலுக்கு ஒரு கைடர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. அனுபமா ரோலை வந்து அவங்க சரியாக பண்ணிட்டாங்க. கயாடு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்சனில் பிரதீப்பை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத ஒரே சீன்ஸில் காட்டுவாங்க. அதுதான் உண்மையாலுமே இந்த ரைட்டிங்கும் இந்த ஸ்க்ரீன் பிளே விட்டு ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். உண்மையாலுமே 2 ஹீரோயின்ஸுமே எந்த படத்துலையும் இல்லை மற்ற படத்தில் இல்லாமல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த படத்தில் சரியாகவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் 2 ஹீரோயின்ஸுமே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். நிறைய படத்தில் எமோஷ்னல்லாம் வீக் ஆக்கி விட்ருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது வந்து பிரதீப் விட்ட அம்மாவும் அப்பாவும் நடித்த 2 பேரும் தான். ஏன்னா அப்பா வந்து கடைசியாக ஒரு சீனில் வந்து முக்கியமான ஒரு டயலாக் வந்து சொல்லுவார். நம்ம அவ்வளோ பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லான டயலாக் நம்ம வாழ்க்கையில் என்னவா ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிருப்போமோ அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு அப்பாவானவர் எப்படி ஒரு டயலாக் சொல்லுவாரோ அதே மாதிரி ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். உண்மையாலுமே அந்த சீன்ஸில் வந்து அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஆளாக நிற்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய எமோஷ்னல் பேக்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் தான். வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். முக்கியமாக படம் பார்க்க போனது இந்த 2 கேரக்டருக்காகவும் தான். நம்ம விஜய் சித்துவும் அர்ஷத் கானுக்காகவும் தான் நான் மிகப்பெரிய ஃபாலோவாக படத்துக்கு போனேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றாவே வச்சுருந்துருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நானும் போனேன். ஆனால் அந்த படத்தில் அந்த மாதிரி டேரக்டர் காட்டவே இல்லை. பிரதீப்போட தான் விஜய் சித்து வந்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அர்ஷத் கான் வந்து காலேஜில் ஜூனியராக இருப்பார். இருந்தாலும் 2 பேர்த்துட்டு போர்ஷனுமே தனித்தனியாக இருந்தாலும் நம்ம அவ்வளோ பேர்த்தையுமே என்டர்டெயின் பண்ணுறது மிகப்பெரிய பாசிட்டிவ் காரணமாக இவங்க 2 பேருமே இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துட்டு அல்சாட்டியத்தை வந்து நீங்கள் படத்தில் பாருங்கள். எனக்கு இப்போ 48 பேப்பர். இதில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் மியூசிக் மிகப்பெரிய பாசிட்டிவ். லியோன் ஜேம்ஸ் விட்டு மியூசிக் வந்து தரமான மியூசிக் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். உண்மையாலுமே வந்த அவ்வளோ பாட்டுமே தரமான ஹிட்டு. ஏன்னா படத்தில் 2-3 பாட்டு வந்து படத்தில் பார்க்குறப்போ வரும். உண்மையாலுமே அந்த பாடல்களும் சரி, ரிலீஸ் ஆன பாடல்களும் சரி, ஒரு ஆல்பம் ஹிட்டாக வந்து லியோன் ஜேம்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இது தான் இந்த படத்துட்டு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஒரு டெக்னிக் வைஸும் சரி, படம் வைஸும் சரி, ரிவ்யூ வைஸும் சரி, மியூசிக் வைஸும் சரி, ஒரு ஒர்க் வைஸும் சரி, இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்த வருஷத்துட்டு. இந்த படத்துட்டு நெகட்டிவ் எதுவுமே இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. முழுக்க ஃபன் தான் இந்த படம் முழுக்க. ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்து படமாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தை நிறைய எல்லாருமே போய்ட்டு தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஏவுட்டு மிகப்பெரிய ஒப்பீனியன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.